ஸோ ஃபைனலி இப்படிதான் நினைச்சு வச்சிருந்தேன். அப்படிதான் வந்திருக்கு. ஆல்ரெடி பர்த்டே முடிஞ்சு 3 டேஸ் ஆச்சு. ஆனா எனக்கு டைம் இல்ல. ஸோ கொஞ்சம் பிஸியாவே இருந்துட்டேன். ஆனா இந்த மாதிரி ஸ்வீட் வச்சு பண்ணி குடுக்கலான்னு ஒரு சின்ன ஐடியா போட்டேன். அந்த டைம் வரும்போது கொஞ்சம் பிஸி. ஓகே எனிவே குடுக்கணும்னு தோன்றத குடுக்க முடிஞ்சதே ஒரு ஹாப்பி தான். ஸோ இந்த பேபிய எப்படி எனக்கு தெரியும்னா, இவங்களோட அம்மா கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆ கிட்டத்தட்ட 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க்க விட்டு 1 இயரும் ஆயிடுச்சு. ஆனா அடிக்கடி கால் பண்ணி நல்லா பேசுவாங்க. ஸோ ரொம்ப க்ளோஸ். இப்போ ஒரு ஒர்க் பண்ற இடத்துல வந்து 15 பேர் இருக்கிறாங்கன்னா, அந்த 15 பேர்ல ஒருத்தங்க மட்டும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்கல்ல, அது மாரி தான் இவங்க எனக்கு. ஸோ நான் ஒர்க் ஸ்டாப் பண்ணி 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. ஆனாலும் இப்பவும் கால் பண்ணி "எப்படி இருக்க? என்ன பண்ற?" அப்படின்னுலாம் கேட்டு கேட்டு நல்லா பேசுவாங்க. ஸோ எனக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும். மத்தவங்களும் நல்லா பேசுவாங்க. ஆனா அதுல ஒருத்தங்க கொஞ்சம் ஸ்பெஷலா இருப்பாங்கல்ல, அந்த ஒருத்தங்க தான் இவங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட பொண்ணோட பர்த்டேக்கு குடுக்கணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த டைம் ரொம்ப கொஞ்சம் பிஸியாவும் இருந்துட்டேன். ஸோ இப்ப குடுக்குறேன். அவ்வளோதான். See you guys. Bye. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்கண்டா. அவங்க கிட்ட குடுக்குற வீடியோ அவங்க எடுத்தாங்கன்னா ஆட் பண்றேன். ஓகே.